வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். சென்னை பெருங்குடியில் உலகளாவிய ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டிற்கான பொறியியல் மையம் அமைக்க 200 கோடி ரூபாய் முதலீட்டில் புரிந்துணர்வு ஒப்பந்தம். சிகாகோவில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் முன்னிலையில் ஈட்டன் நிறுவனத்துடன் ஒப்பந்தம் கையெழுத்து. அஷூரன் நிறுவனத்துடன் இந்தியாவின் முதல் உலகளாவிய திறன் மையத்தை சென்னையில் அமைத்திட தமிழ்நாடு அரசு புரிந்துணர்வு ஒப்பந்தம். சிகாகோவில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் முன்னிலையில் ஒப்பந்தம் கையெழுத்தானது. சிகாகோ கடற்கரை பகுதியில் சைக்கிள் ஓட்டி மகிழ்ந்த முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். மாலையின் அமைதி புதிய கனவுகளுக்கு களமமைப்பதாக எக்ஸ் வலைதளத்தில் பதிவு. அண்ணா பல்கலைக்கழகத்திற்கு மர்ம நபர் இமெயில் மூலம் வெடிகுண்டு மிரட்டல். காவல்துறையினர் விசாரணை நடத்திய நிலையில் புரளி என தகவல். நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் மீது வன்கொடுமை தடுப்புச் சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்ட நிலையில் விசாரணை தொடக்கம். சம்மன் அனுப்பி விசாரணை செய்ய பட்டாபிராம் காவல்துறையினர் முடிவு. கால்நடை மருத்துவ படிப்புகளுக்கான சிறப்பு பிரிவு கலந்தாய்வு தொடக்கம். 7.5 விழுக்காடு உள் இடஒதுக்கீட்டின் கீழ் அரசு பள்ளி மாணவர்களுக்கான கலந்தாய்வு நாளை நடைபெறுகிறது. சென்னை ஓமந்தூரார் மருத்துவமனை வளாகத்தில் மருத்துவ மாணவர் தற்கொலை. எம்டி பொது மருத்துவம் படித்து வந்த மாணவர் தற்கொலை குறித்து காவல்துறையினர் விசாரணை. டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 தேர்வுக்கான ஹால் டிக்கெட் வெளியீடு. செப்டம்பர் 14ஆம் தேதி நடைபெறவுள்ள தேர்வுக்கு சுமார் 7 லட்சம் பேர் விண்ணப்பம். பாராலிம்பிக் ஆண்களுக்கான ஈட்டி இறுதிப் போட்டியில் வெள்ளிப்பதக்கம் வென்றார் இந்திய வீரர் அஜித் சிங். 64.96 மீட்டர் தூரம் வீசி சுந்தர் சிங் வெண்கலப் பதக்கம் வென்று அசத்தல். ஆண்களுக்கான உயரம் தாண்டுதல் D63 பிரிவு இறுதிப் போட்டியில் சரத்குமாருக்கு வெள்ளிப் பதக்கம். தங்கமகன் மாரியப்பன் தங்கவேலு வெண்கலப் பதக்கத்தை தன்வசப்படுத்தினார். பாராலிம்பிக் 400 மீட்டர் மகளிர் ஓட்டப்பந்தய இறுதிப் போட்டியில் வெண்கலம் வென்றார் இந்திய வீராங்கனை தீப்தி ஜீவன்ஜி. இந்தியா இதுவரை 20 பதக்கங்களை வென்று அசத்தல். மூன்றாவது முறையாக பாராலிம்பிக்கில் பதக்கம் வென்றுள்ள மாரியப்பன் தங்கவேலுவுக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பாராட்டு. நமது தங்க மகனின் வெற்றி பயணம் தொடர வாழ்த்துவதாக எக்ஸ் வலைதளத்தில் பதிவு. வெண்கலம் வென்ற தீப்தி ஜீவன்ஜிக்கு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு பிரதமர் மோடி வாழ்த்து. எண்ணற்ற மக்களுக்கு உத்வேகத்தின் ஆதாரமாக இருக்கிறார் எனவும் எக்ஸ் தளத்தில் பதிவு. பாராலிம்பிக் போட்டியில் பதக்கங்களை வென்ற வீரர் வீராங்கனைகளுடன் தொலைபேசியில் உரையாடினார் பிரதமர் மோடி. தடகள வீரர்களை நினைத்து இந்தியா பெருமை கொள்வதாகவும் நிகழ்ச்சி. இருநாட்டு நட்புறவை வலுப்படுத்தும் வகையில் இன்று இந்தியா சிங்கப்பூர் அமைச்சர்கள் மட்டத்திலான வட்டமேசை மாநாடு. பிரதமர் மோடி அமைச்சர்கள் கலந்து கொள்கின்றனர். ஜம்மு காஷ்மீரில் மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி இன்று தேர்தல் பிரச்சாரம். துரு அரங்கம், சங்கல்டன் ஆகிய பகுதிகளில் நடைபெறும் பேரணிகளில் பங்கேற்று உரையாற்றுகிறார்.
படம் ரிலீஸ் ஆகும்போது ரசிகர்களுக்கு இலவச டிக்கெட் கொடுக்காமல் 2000க்கு விற்பவர்களால் நாட்டை பாதுகாக்க முடியுமா? நடிகர் விஜயின் கோட் திரைப்படம் நாளை வெளியாகும் நிலையில் அமைச்சர் தாமு அன்பரசன் கேள்வி. ஒரு படத்துக்கு எவ்வளவு வாங்குறாங்க? 200 கோடி 250 கோடி வாங்குறான். சரி, ஒரு ரசிகர்கள் தான் இருக்கலாம், சும்மா பெரியமா தான் இருக்கலாம். முதல்ல படம் ரிலீஸ் ஆகுதுல என்ன பண்ணலாம்? ஃப்ரீயா தான் கொடுக்கலாம். ஒரு டிக்கெட் 2000 அருப்புக்கோட்டை டிஎஸ்பி காயத்ரி மீது தாக்குதல் நடத்திய 8 பேர் மீது பெண்களுக்கு எதிரான வன்கொடுமை தடுப்புச் சட்டம் உள்ளிட்ட 9 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு. 7 பேர் கைது செய்யப்பட்ட நிலையில் ஒருவரை தேடி வரும் காவல்துறையினர். அருப்புக்கோட்டையில் ஓட்டுநர் கொலை செய்யப்பட்டதை கண்டித்து போராட்டத்தில் ஈடுபட்ட மக்கள். 116 பேர் மீது இருவேறு பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்த காவல்துறையினர். காஞ்சிபுரம் ஏகனாபுரம் கிராமத்தில் விமான நிலையத்திற்கான நிலம் எடுக்கும் பணிக்கு மீண்டும் அறிவிப்பு வெளியீடு. 234 ஏக்கர் பரப்பளவிலான நிலத்தை எடுப்பதற்கான அறிவிப்பை வெளியிட்டது தமிழ்நாடு அரசு. சென்னை கோயம்பேடு சந்தையில் பூண்டு மற்றும் வெங்காயத்தின் விலை உயர்வு. 1 கிலோ பூண்டு 340 ரூபாய்க்கும் 1 கிலோ வெங்காயம் 60 ரூபாய்க்கும் விற்பனை. தமிழக கடற்பகுதிகளில் சாகர் கவாச் ஆபரேஷன் என்ற பெயரில் 2 நாள் ஒத்திகை தொடக்கம். கடற்பகுதிகளில் தீவிரவாதிகள் ஊடுருவலை தடுக்கும் வகையில் பாதுகாப்பு ஒத்திகை நிகழ்ச்சி. தருமபுரியில் உணவக உரிமையாளரை சிறப்பு உதவி காவல் ஆய்வாளர் காலணியால் தாக்க முயன்றதால் பரபரப்பு. அதிர்ச்சியூட்டும் சிசிடிவி காட்சி வெளியாகி பரபரப்பு. காங்கேயத்தில் 7 வீடுகளில் பூட்டை உடைத்து கொள்ளையில் ஈடுபட்ட முகமூடி கொள்ளையர்கள். கையில் கம்பும் பையுடன் முகமூடி அணிந்த கொள்ளையர்கள் உலாவரும் சிசிடிவி காட்சி வெளியாகி பரபரப்பு. அறந்தாங்கி அருகே கோவில் திருவிழாவை முன்னிட்டு நடைபெற்ற மாட்டுவண்டி எல்கை பந்தயம். சாலையில் சீறி பாய்ந்து செல்லும் காளைகளை கண்டு ரசித்த மக்கள். காஞ்சிபுரம் குமரக்கோட்டம் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் நடைபெற்ற வெள்ளித்தேர் உற்சவம். அரோகரா முழக்கம் விண்ணை பிளக்க ஏராளமானோர் சுவாமி தரிசனம். கன்னட நடிகர் தர்ஷன் மீதான கொலை வழக்கில் 4800 பக்க குற்றப்பத்திரிகை தயார். இன்று நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்படும் என எதிர்பார்ப்பு. லண்டனிலிருந்து பாரிஸுக்கு ரயிலில் பயணித்த இசைஞானி இளையராஜா தனது எக்ஸ் தள பக்கத்தில் வெளியிட்டுள்ள வீடியோ இணையத்தில் வைரல். தயாரிப்பாளர் மோகன் நடராஜன் உடல்நலக்குறைவால் காலமானார். தெய்வ திருமகள், வேல், ஆழ்வார் உள்ளிட்ட படங்களை தயாரித்தவர் மோகன் நடராஜன்.